இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.1 ல 8th question if 3 cot A is equal to 4 check whether 1 minus tan square A divided by 1 plus tan square A equal to cos square A minus sin square A or not. 3 cot A equal to 4 ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். Solution. So given 3 cot A is equal to 4. அப்போ cot A is equal to 4 by 3. இந்த 3 equal to அந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ABC அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறோம். cot அப்படின்னா என்ன? adjacent by opposite side. ஸோ ஏயோட adjacent side AB. ஸோ ஏயோட opposite side BC. ஸோ AB by BC is equal to 4 by 3. Therefore AB is equal to 4, BC is equal to 3. நம்ம ACங்கிற another side கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால நம்ம பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி இஸ் ஈக்குவல் டு 4, ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, ஆட் பண்ணால் 25. ஸோ ஏசி தான் தேவை. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25, therefore ஏசி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது? டேர்ன் இருக்குது, காஸ் இருக்குது அண்ட் சைன் இருக்குது. இந்த ரேஷியோஸ், இந்த மூணு ரேஷியோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ tan A is equal to tan A. ஸோ tanனால என்னது? ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஏயோட ஆப்போசிட் சைடு BC, அதோட adjacent சைடு AB. ஸோ BC by AB is equal to BCயோட வேல்யூ 3, ABயோட வேல்யூ 4. ஸோ 3 by 4. Then sin A. Sin A is equal to opposite by hypotenuse side. ஸோ opposite side ஏயோட opposite சைடு BC, hypotenuse side AC. So BC by AC is equal to 3 by 5. Cos A is equal to adjacent by hypotenuse side. So adjacent side, A yoda adjacent side is AB, adoda hypotenuse side AC. So AB by AC is equal to AB yoda value 4, AC yoda value 5. So 4 by 5. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். tan A is equal to 3 by 4, sin A is equal to 3 by 5, cos A is equal to 4 by 5. Okay. இப்போ நம்ம LHSையும் RHSும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ LHS எடுத்துக்கலாம். 1 minus tan square A divided by 1 plus tan square A equal to tan இருக்கிற இடத்துல நம்ம 3 by 4 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 minus 3 by 4 the whole square divided by 1 plus 3 by 4 the whole square. ஸோ 1 minus 3 square equal to 9, 4 square equal to 16. Same. 1 plus 9 by 16. ஓகே, இங்கே 1 minus 9 by 16 இருக்கு. ஸோ இதோட LCM 60. ஸோ 16 எடுத்துக்கலாம். இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 into 16, 16. 16 minus 9 divided by 16. Divided by, அதே மாதிரி இங்கேயும் 16 தான் LCM. ஸோ 16 plus 9 divided by 16. ஓகே, ஸோ 16 minus 9 is equal to 7 by 16. Division by 25 by 60. That implies 7 by 16. இது ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகிறோம். ஸோ இன்ட்டு 16 by 25. 16 கேன்சல் ஆகி 7 by 25 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, RHS எடுத்துக்கலாம். RHS என்ன? cos square A minus sin square A equal to, cos ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 by 5. ஸோ 4 by 5 அப்ளை பண்ணுறோம். ஸோ 4 by 5 the whole square minus sin அப்படின்னா 3 by 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 by 5 the whole square. 4 square equal to 16, 5 square equal to 25. Minus 3 square equal to 9, 5 square equal to 25. So 16 by 25 minus 9 by 25 equal to, கீழே denominator சேமாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறத டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 16 minus 9 is equal to 7 by 25. ஓகே, ஸோ LHS 7 by 25, RHS 7 by 25. ஸோ LHSும் RHSும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால, so therefore 1 minus tan square A divided by 1 plus tan square A equal to cos square A minus sin square A. So இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவல் அப்படி சொல்கிறோம்.